இன்றைக்கி ஆப்பிள் கேக் செஞ்சு பார்த்தேன். டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு. 1 கப் மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்து நல்லா ஜலிச்சு வச்சுக்கிட்டேன். அப்புறம் நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமேட்டு அந்த பேக்கிங் பவுடரும் மைதாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கேற்ற நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இதை நெக்ஸ்ட் டைம் ஆட் பண்ணும்போது ஜலிச்சு தான் ஆட் பண்ணோம். இப்போ 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டு நான் வச்சுட்டேன். இப்போ 3 எக் எடுத்துருக்கேன். 3 எக் எடுத்து செப்ரேட் பண்ணிக்கிறேன். எனக்கு செப்ரேட் பண்ணுறது பிடிக்கும், அதனால் நான் செப்ரேட் பண்ணி தான் செய்வேன். எனக்கு அதுக்கெல்லாம் பொறுமை இருக்குது செப்ரேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை செப்ரேட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஆப்பிள் கட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு இப்படி தான் பிடிச்சிருக்கு. துருவி சேர்க்கலாமான்னு யோசிச்சேன். ஓகேவா, நான் கட் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் இப்படியே எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு துருவி சேர்க்கணும்னு ஆசையாக இருந்தால் துருவி கூட சேர்த்துக்கோங்க, அது உங்களோட விருப்பம் தான். நான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒயிட்டும் எல்லோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் அப்படியே சைடில் 3/4 கப் சுகர் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். பவுடர் பண்ணாத சுகர். அதை நான் 1 by 1 ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன், பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா 2 ஸ்பீடில் நான் பீட் பண்ணாலே எனக்கு நல்லா பீட்டிங் ஆகிடுது. நான் ஸ்டார்டிங்கில் லோவாக தான் பீட் பண்ணணும். விப்பிங் க்ரீம் ஆகட்டும், நீங்கள் எக் ஆகட்டும், ரொம்ப லோ ஸ்பீடில் தான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பீட் பண்ணணும். எனக்கு பீட் ஆகிடுச்சு, ஸ்டிஃபிக் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நான் 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணி எல்லோ யோக்கு ஒன் ஸ்பீடில் தான் ஒன் ஸ்பீடு ஒரு வாட்டி தான் சுற்றுவோம். ஒரு வாட்டி பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் சுற்றலை. இப்போ கேக் ஃப்ளோர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஜலிச்சு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கட் அண்ட் ஃபுல் மெத்தடில் ஸ்லோவாக ஆட் பண்ணி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். இந்த மைதா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே ஆட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு சொதப்பிடும். ஸோ இங்கே ரொம்ப ஸ்லோவாக தான் ஆட் பண்ணணும். அது சில பேருக்கு பிகினர்ஸ்க்கு ஆட் பண்ண வராது. நானே பிகினர் தான், எனக்கு ஆட் பண்ண வராது. ரொம்ப ஸ்லோவாக தான் ஆட் பண்ணால் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்தமாதிரி ஸ்லோவாக ஆட் பண்ணுறது. இந்தமாதிரி ஸ்லோவாக ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் கேக் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆப்பிள் கேக் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா, நம்ம பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெடி பண்ணி எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கும்போது கரண்ட்டு போயிடும். அதுதான் கடுப்பு. நான் 15 மினிட்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பேக் ஆகிட்டுருச்சு 15 மினிட்ஸு. நான் அப்போ போய் எல்லாத்தையும் கழுவி வச்சுருந்தேன் பாத்திரத்தெலாம். அதுக்குள்ளே கரண்ட்டு போயிடுச்சு. 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஐயோ, இன்னும் 15 மினிட்ஸ்லேயே கரண்ட்டு போனதால் என்ன பண்ணுறதுன்னு புரியல. சரி, அப்புறம் ஒரு 10 மினிட்ஸில் கரண்ட் வந்துடுச்சு. அப்புறம் திருப்பியும் ஒரு 15 மினிட்ஸ் நான் திருப்பியும் பேக் பண்ணி வச்சேன். அப்போ எனக்கு ரெடி ஆகிடுச்சு பேட்டர். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். அதுதான் இது கேக்கோட சீக்ரெட்டே. நம்ம ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுறப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளஃபினஸ் உடையாமல் இருக்கும். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் மில்க், half டீஸ்பூன் எசன்ஸ் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு பேட்டரில் ஆட் பண்ணி நான் நல்லா ஃப்ளஃபினஸ் உடையாமல் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணணும். கட் அண்ட் ஃபுல் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி ஃபுல்லாக ரோட்டேட் பண்ணிவிட்டு நடுவில் கட் பண்ணுறோம்ல, அதுதான் கட் அண்ட் ஃபுல் மெத்தட். ப்ரௌனி ஆகட்டும் இல்லை நார்மல் கேக் ஆகட்டும், செஞ்சுட்டு உடனே சாப்பிட்டு ரொம்ப ஸ்வீட்டியாக இருக்குது. அப்படியே திகட்டுற மாதிரி இருக்குது எந்த கேக்காக இருந்தாலும். ஒரு மார்னிங் செஞ்சுட்டு ஈவினிங் சாப்பிட்டாலோ இல்லை மறுநாள் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. எல்லாமே ஈவனாக இருக்க மாதிரி இருக்குது. உடனே சாப்பிடும்போது ஸ்வீட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த டேஸ்ட் இப்போ தெரியுதான்னு எனக்கு தெரியல. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஆனால் கொஞ்சம் ஒரு 1/2 hour இல்லை 1 hour கழிச்சு கூட சாப்பிட்டா கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. உடனே கட் பண்ணி சுட சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. ஏதாவது குட் நியூஸ் அப்படி இருக்கப்போ நீங்கள் அந்த ரொம்ப ஸ்வீட்டான டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆப்பிள் எனக்கு 1 கப் வந்துச்சு. 1 கப் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதுவும் ஸ்லோவாக தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு தெரியும், அது கொஞ்சம் பலூன் மாதிரி இருக்கும். அது நம்ம ரொம்ப ஆட் பண்ணால் அந்த பலூன் உடையிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் நான் ரொம்ப ஸ்லோவாக தான் ஆட் பண்ணுவேன். 6 inch மோல்டில் ஆட் பண்ணி சடனாக கரண்ட்டு போனது எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. அப்புறமேட்டு 15 மினிட்ஸ் தான் பேக் ஆகிருந்தது. அப்புறம் கரண்ட்டு 10 மினிட்ஸில் வந்துடுச்சு. அது வரைக்கும் நான் ஓடிஜிலேருந்து எடுக்கல, அப்படியே தான் வச்சுருந்தேன். அப்புறம் 15 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு நல்லா பேக் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி காட்டுற பாருங்கள். கொஞ்சமாக மேலே நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வைஸ் பக்காவாக இருந்துச்சு. செம்ம டெலிஷியஸாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.